Good morning. நான் டாக்டர் குரு கார்த்திக், டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்யூனிட்டி மெடிசனில் கவர்மெண்ட் மோகன் குமாரமங்கலம் மெடிக்கல் காலேஜில் ஃபேக்கல்ட்டியாக இருக்கேங்க. இப்போது இந்த கோவிட் சுச்சுவேஷன் முடிஞ்சு நம்ம எல்லோரும் அவங்கவுங்க வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கோம். ட்ராவல் மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம நிறைய பேர்த்த மீட் பண்ணுறப்போ, இல்லை காய்கறி கடைக்கு போகிறோம், ஃபார்மசி போகிறோம், ஏதாவது ஒரு பொருட்கள் வாங்குறப்போ அவங்ககிட்ட இந்த இன்ஃபெக்ஷன் நம்மளுக்கு வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே ஒரு பயங்கரமான டல் நோட்டில் மறுபடியும் லைஃப் ரெஸ்யூம் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம இருக்கிற இடத்த எப்படி நம்ம சுத்தமாக வச்சுக்க போகிறோம் அப்படிங்கிறத தாங்க இந்த வீடியோவில் டிஸ்இன்ஃபெக்ஷன் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ், ஒர்க் பிளேசஸ் அண்ட் ஹோம்ஸ்ன்னு நம்ம பார்க்க போகிறோம். இது நம்ம SARS-CoV-2 வைரஸோட ஸ்ட்ரக்சர். இது எல்லாரும் உங்களோட சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. இதோட அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இருமல், ஃபீவர், மூக்கடைப்பு, கன்ஜங்டிவைட்டிஸ், கண்ணு செவந்து போயிடுறது, தலைவலி, அப்புறம் சோர் த்ரோட், டயரியா இல்லை லூஸ் ஸ்டூல்ஸ், லாஸ் ஆஃப் டேஸ்ட் அண்ட் ஸ்மெல் இதில் இருக்கும். ஸோ இந்த டிசீஸோட சிவியரிட்டி பற்றி பேசினோம்னாக்க 80% எந்த ஒரு அறிகுறியுமே இல்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கே போகாமல் அவங்களே குணமாயிடுவாங்க. ஸோ 5ல் ஒருத்தர் மட்டும்தான் சீரியஸ்லி இல்லாவாங்க. அப்போ சீரியஸ்லி இல்லைனா என்னப்பா? சீரியஸ்லி இல்லைனாக்க அவங்களுக்கு மூச்சு விடுறதுல தொந்தரவு வரலாம், ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் ஆகலாம், ஐசியூ ட்ரீட்மெண்ட், வெண்டிலேட்டரி சப்போர்ட் இந்த மாதிரியெல்லாம் தேவைப்படலாங்க. இந்த ஒருத்தர் யாராக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சர்க்கரை, ரத்த கொதிப்பு, வயசானவங்க, கேன்சர், ஹார்ட் இல்லை லங்கில் ப்ராப்ளம், இல்லை உடலில் நார்மலாகவே எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறவங்க, இந்த மாதிரி மக்கள் தான் இந்த ஒருத்தரில் அடங்குவாங்க. ஸோ நம்ம தும்முறோம், இருமுறோம், அப்போ அதில் போகிற நீர்த்துளிகளில் இந்த வைரஸ் இருக்குது. அதே காற்றை இன்னொருத்தர் சுவாசிக்கிறப்போ அவங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் வரும். நம்ம தும்முறப்பையோ இருமுறப்பையோ பக்கத்தில் இருக்கிற பொருட்கள் மேலே இந்த வைரஸ் படுறப்போ, அந்த நீர்த்துளி படுறப்போ அதை தொடரவங்களுக்கும் இந்த இன்ஃபெக்ஷன் டிரான்ஸ்மிட் ஆகும். அது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நம்ம தும்முறப்பையோ இருமுறப்பையோ இது காற்றுல ஒரு 3 மணி நேரம் இந்த வைரஸ் உயிரோடு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் நம்ம சுற்றி இருக்கிற பொருட்கள் பார்த்திங்கனாக்கா ரப்பர், அலுமினியம் இது மேலெலாம் 8 ஹவர்ஸ், கார்ட்போர்டு, அட்டைப்பெட்டி அதில் 24 ஹவர்ஸ், பக்கத்தில் இருக்கிற பொருட்கள் லைக் ஃப்ரிட்ஜு, ஏர் கூலர், அந்த மாதிரி இருக்கிறது, பிளாஸ்டிக், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஆன பொருட்கள் இது மேலெலாம் 3 days இருக்கும். அதே மாதிரி ஃபர்னிச்சர், கிளாஸ் இதில் 5 days. ஸோ நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற பொருட்கள் லைக் மொபைல் ஃபோன்ஸு, லேப்டாப்ஸு, டோர் நாப்ஸு, கபோர்டு, சிங்க், டாய்லெட் இது எல்லாத்தையும் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணி வச்சுக்கணும். இந்த டிஸ்இன்ஃபெக்ஷனுக்கு என்ன கைட்லைன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஆஃபீஸ்னு வச்சுக்கோங்க. உங்கள் ஆஃபீஸில் எல்லோரும் வேலைக்கு வரதுக்கு முன்னாடி எல்லோரும் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போகிறப்போ நம்ம இந்த டிஸ்இன்ஃபெக்ஷனை பண்ணுறோம். ஸோ ஒரு ரூம் ரொம்ப டர்ட்டியாக இருக்குனாக்கா அதை ஃபஸ்ட் சோப் வாட்டர் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டிஸ்இன்ஃபெக்ஷன் பண்ணுறோம். எப்பயுமே சுத்தமாக இருக்கிற இடத்துலேருந்து அழுக்காக இருக்கிற இடத்த நோக்கி தான் நம்ம இந்த ப்ராசஸை பண்ண போகிறோம். ஸோ எங்கெங்கெல்லாம் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஒரு சேரில் உட்காந்துருக்கோம். ஸோ அதோட ஆர்ம் ரெஸ்ட்டு, நீங்கள் வேலைக்கு வந்தோன்னே ஃபஸ்ட் என்ட்ரி பாயிண்டில் செக்யூரிட்டி பூத்து, அப்புறம் படிக்கட்டில் போகிறீங்கன்னா படிக்கட்டோட கைப்பிடி, எஸ்கலேட்டர்னால் எஸ்கலேட்டரோட பட்டன்ஸ். எஸ்கலேட்டரோட பட்டன்ஸை நம்ம எப்படி ஆன் பண்ணோம்னாக்கா லைக் எல்போ டிப் வச்சு தான் எஸ்கலேட்டர் பட்டன்ஸை நம்ம ஆன் பண்ணணும், யூஸ் பண்ணணும். ஸோ கேஃப்டீரியா போகிறோம், அங்கே இருக்கிற டேபிள், சேர், மெனு கார்டு இது எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ உங்கள் ஆஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆஃபீஸில் என்னக்கா டேபிள் டாப்பு, போடியம் எதாவது பேசுகிறீங்க, போடியம் இருக்கும் இல்லையா, போடியம், தென் டைரி, ஃபைல்ஸ், பிரிண்டர்ஸ், ஸ்கேனர்ஸ், இன்டர்காம், டெலஃபோன்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக க்ளீன் பண்ணி வச்சுக்கணுங்க. ஸோ அடுத்தது மெட்டாலிக் சர்ஃபேஸ்க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டோர் ஹேண்டில், இல்லை உங்கள் ஷெல்ஃப், கபோர்டோட ஹேண்டில் இதெல்லாம் மெட்டலில் இருக்கும். ஸோ மெட்டலில் இருக்கிறதுக்கு நம்ம 70% ஆல்கஹால் கான்சன்ட்ரேஷன் இருக்கிற எந்த ஒரு சொல்யூஷனையுமே யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த டிஸ்இன்ஃபெக்ஷன் ப்ராசஸ் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க என்ன காஸ்டியூம் போட்டுக்கணும்? அவங்க கண்டிப்பாக டிஸ்போசபிள் ரப்பர் பூட்ஸு, ஹெவி டியூட்டி க்ளவுஸ், ட்ரிபிள் லேயர் மாஸ்க் போட்டுக்கணும். ஹெவி டியூட்டி க்ளவுஸ்னால் என்னங்க? அது ஜஸ்ட் டு ப்ரொடெக்ட் யுவர் ஹேண்ட் ஃப்ரம் எனி திங் தட் கம்ஸ் இன் கான்டாக்ட் வித் இட். அவங்க கையில் படுற ஒரு ஆசிடாக இருக்கலாம். ஏன்னா நீங்கள் இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, சூடான ஒரு பொருள் இல்லை ஷார்ப்பான ஒரு ஆப்ஜெக்ட், இதில் எல்லாத்தையும் உங்கள் கையை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் இந்த ஹெவி டியூட்டி க்ளவுஸ். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வேறு என்னென்ன யூஸ் பண்ணுறோம்? ஃபார் எக்ஸாம்பிள் மாப் ஸ்டிக்கு, பக்கெட்ஸு இது எல்லாத்தையுமே நம்ம பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் யூஸ் க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இவர் போட்டிருக்கிற அந்த பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, இதை எல்லோ கலர் பேக்கில், டபுள் பேக்கில் போட்டு நம்ம டிஸ்போஸ் பண்ணணும் பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் படி. இதை எங்கேயாவது டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம்னா டெஃபினட்டாக டபுள் பேக் இருக்கணும், சரிங்களா? ஸோ அடுத்தது இப்போ ஆஃபீஸ்க்கு வரீங்க, வெளியில் செக்யூரிட்டி பூத் இருக்குது, அங்கே நீங்கள் ஒரு ஹேண்ட் சானிடைசிங் ஸ்டேஷன் வைக்கலாம். ஹேண்ட் சானிடைசிங் ஸ்டேஷன்னாக்க அங்கே 70% ஆல்கஹால் கான்சன்ட்ரேஷன் இருக்கிற ஒரு சொல்யூஷன் வச்சிடறோம். ஸோ வரவங்க எல்லோரும் அதை ப்ரெஸ் பண்ணி
ஹேண்டை நல்லா வாஷ் பண்ணிக்கிறாங்க, வாஷ் பண்ணி சானிடைஸ் பண்ணிக்கிட்டு தான் வேலைக்கு வராங்க. இதை வந்து நம்ம பிபிஇ போடுற வீடியோலேயே இது எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ நீங்கள் போய் வேலை பண்ண ஆரம்பிக்கிறீங்க, அப்போ டிஷ்யூ பேப்பர் வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணுற இடம் இது எல்லாத்தையும் நீட்டாக தொடச்சிட்டு சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணி உட்காந்து வேலை பண்ணலாம். ஸோ இப்போ ஒரு மீட்டிங் நடந்துகிட்ருக்கு, இல்லை ஒரு பேனல் டிஸ்கஷன், அப்போ வந்து யாராவது இருமிட்டாங்க அப்படின்னாக்கா நம்ம கண்டிப்பாக கஃப் எட்டிக்வெட் ஃபாலோ பண்ணுவோம். டிஷ்யூ பேப்பர் வச்சுக்கலாம், இல்லை அப்பர் ஸ்லீவில் இந்த மாதிரி நம்ம இருமுவோம். சப்போஸ் இதை யாராவது பண்ணலைன்னா இமீடியட்டாக அவர் உட்கார்ந்த இடத்துலேருந்து ஒரு 2 மீட்டர்ஸ்க்கு நம்ம 1% சோடியம் ஹைப்போக்ளோரைட் சொல்யூஷன் வச்சு இன்ஸ்டண்ட்டாக நம்ம மாப் பண்ணலாம். ஸோ இந்த க்ளீனிங் எக்யூப்மெண்ட்ஸையும் நம்ம க்ளீனாக வச்சுக்கணும். அதுக்கு யூஸ் பண்ணுற பக்கெட்ஸை நம்ம அகைன் சோடியம் ஹைப்போக்ளோரைட்டில் போட்டு ப்ளீச் பண்ணிவிட்டு அப்புறம் ஹாட் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிவிட்டு சன்லைட்டில் ட்ரை பண்ணுவோம். எந்த ஒரு பில்டிங்கோட அவுட்டோர் பார்த்தீங்கன்னாக்கா சன்லைட் இருக்குது, ஏர் கரண்ட் இருக்குது. ஸோ அதனால் அவுட்டோர் இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. இன்டோரில் நம்ம என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னாக்க சோடியம் ஹைப்போக்ளோரைட் சொல்யூஷன் யூஸ் பண்ணுறோம் 1%, தென் லைசால் யூஸ் பண்ணுறோம், அப்புறம் மெட்டாலிக் சர்ஃபேசஸ்க்கு 70% ஆல்கோஹால் கான்சன்ட்ரேஷன் இருக்கிற ஒரு சொல்யூஷன் யூஸ் பண்ணுறோம், டாய்லெட்ஸு, தென் இந்த ப்ராசஸில் யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ் பிபிஇ, வேறு மெட்டீரியல்ஸ் நம்ம மாப்ஸ்டிக், இது எல்லாத்தையும் நம்ம அப்ராப்ரியேட் க்ளீன் பண்ணிடணும். எதெல்லாம் நம்ம டிஸ்போஸ் பண்ண போகிறோமோ அதெல்லாம் பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பேக்கில் போட்டு தான் டிஸ்போஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த டிஸ்இன்ஃபெக்ஷன் ப்ராசஸ்க்கு நம்ம என்ன கெமிக்கல் யூஸ் பண்ண போகிறோம், அதோட மிக்சிங் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க லைசால் யூஸ் பண்ணுறோம் ப்ளஸ் சோடியம் ஹைப்போக்ளோரைட் யூஸ் பண்ணுறோம். லைசால் வந்து மார்க்கெட்டில் 50% கான்சன்ட்ரேஷனில் கிடைக்கிது. அதே மாதிரி சோடியம் ஹைப்போக்ளோரைட் வந்து 5% கான்சன்ட்ரேஷனில் கிடைக்கிதுங்க. ஸோ இதை எப்படி அடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம், போகிறோம், வரோம், அதை எல்லாத்தையும் 3 கேட்டகரியாக பிரிக்கிறோம். ஹை ரிஸ்க் செட்டிங், மீடியம் ரிஸ்க் செட்டிங், லோ ரிஸ்க் செட்டிங். ஹை ரிஸ்க் செட்டிங்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹாஸ்பிட்டல், கிளினிக்கு, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ், இதெல்லாம் ஹை ரிஸ்க் செட்டிங். மீடியம் ரிஸ்க்னாக்கா காமன் பப்ளிக் பிளேசஸ் லைக் பஸ் ஸ்டாண்ட்ஸு, ரயில்வே ஸ்டேஷன், மால்ஸு, அப்புறம் ஏதாவது ஒரு கடைக்கு போகிறீங்க, இந்த மாதிரி இடங்கள்லாம் மீடியம் ரிஸ்க். உங்கள் வீடு, அப்புறம் உங்கள் வெஹிக்கிள்ஸ், இது எல்லாமே லோ ரிஸ்க். ஸோ இந்த ஹை ரிஸ்க் செட்டிங்கில் 2 hours ஒன்ஸ் இந்த ப்ராசஸ் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதே மாதிரி மீடியம் ரிஸ்க் செட்டிங்கில் காலையில் ஈவினிங் பண்ணுறோம். ப்ளஸ் எப்போல்லாம் பீப்புளோட கான்சன்ட்ரேஷன், மூவ்மெண்ட் இதெல்லாம் அதிகமாக இருக்கோ அந்த மாதிரி டைம்லேயும் 2 hours ஒன்ஸ் பண்ணுறோம். வீட்டுக்கும் நீங்கள் அதே மாதிரி கெஸ்ட் வராங்க அப்படின்னா அந்த டைம்லேயும் நீங்கள் 2 hours ஒன்ஸ் கூட பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் டிபெண்டிங் அப்பான் தி நீட் அண்டு சினாரியோ. சரிங்களா? ஓகே. இப்போ இந்த 50% லைசால் வாங்குறதுல 1 லிட்டர் எடுத்து 9 லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா ஹை ரிஸ்க் செட்டிங்கில் யூஸ் பண்ணிக்கலாம். சோடியம் ஹைப்போக்ளோரைட் அதே மாதிரி 1 லிட்டர் கூட 3 லிட்டர் வாட்டர் ஹை ரிஸ்க் செட்டிங். மீடியம் ரிஸ்க் செட்டிங் பார்த்தீங்கன்னாக்க 1 லிட்டர் கூட 19 லிட்டர் வாட்டர், சோடியம் ஹைப்போக்ளோரைட்னா 1 லிட்டர் கூட 7 லிட்டர் வாட்டர். வீட்டில் பார்த்தீங்கன்னாக்க 1 லிட்டர் லைசால் கூட 49 லிட்டர்ஸ் வாட்டர், அதே மாதிரி சோடியம் ஹைப்போக்ளோரைட் 1 லிட்டர் கூட 19 லிட்டர்ஸ் வாட்டர். இது என்ன குவான்டிட்டி நிறையா இருக்குது, அப்போ நான் என்ன பண்ணுறது, உங்களுக்கு வந்து இன்னும் கம்மியாக தான் தேவைப்படும் அப்படின்னாக்க நீங்கள் ரேஷியோ வைஸ் ப்ரொபோர்ஷனேட்டாக ரெண்டையுமே கம்மி பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நார்மல் கால்குலேஷன் தாங்க. அடுத்தது இன்னொரு சால்ட் ஒன்று இருக்குது. இது வந்து கால்சியம் ஹைப்போக்ளோரைட் சால்ட். இந்த கால்சியம் ஹைப்போக்ளோரைட் சால்ட்டில் 60 to 70% குளோரின் இருக்குங்க. ஸோ இது எப்படி நம்ம அந்த கான்சன்ட்ரேஷன் 1% கொண்டு வரதுன்னு பார்த்தீங்கன்னாக்க 1 kg கூட 70 லிட்டர்ஸ் வாட்டர் போடலாம், இல்லை 140 கிராம்ஸ் கூட 10 லிட்டர்ஸ் வாட்டர் போடலாம், இல்லை 200 கிராம்ஸ் கூட 15 லிட்டர்ஸ் வாட்டர் போடலாம். போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த 1% கான்சன்ட்ரேஷன் டெஃபினட்டாக அச்சீவ் ஆகிடும். அடுத்தது இந்த ப்ராசஸ் பண்ணுறவங்க ஹெவி டியூட்டி க்ளவுஸும் ஃபேஸ் மாஸ்க்கும் கண்டிப்பாக போட்டுக்கணும். இந்த சொல்யூஷன் வந்து ஸ்கின் கூட கான்டாக்ட் ஆகாமல் கண்டிப்பாக நம்ம பார்த்துக்கணும். அதர்வைஸ் தட் மைட் இன்ஜூர் யூ. சரிங்களா? அடுத்தது ப்ளீச்சிங் பவுடர். ஸோ ப்ளீச்சிங் பவுடர் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, ப்ளீச்சிங் பவுடர் உங்கள் பக்கத்தில் இருக்கிற எல்லா கடைகள்லையுமே கிடைக்கும். ஸோ இதில் வந்து 70% அவைலபிள் குளோரின் இருக்குங்க. இந்த 70% அவைலபிள் குளோரின் இருக்கிற ப்ளீச்சிங் பவுடர் 7 கிராம்ஸ் கூட 1 லிட்டர் வாட்டர் போட்டிங்கன்னா அழகாக உங்களுக்கு 1% கான்சன்ட்ரேஷன் கிடச்சிரும். இதை நீங்கள் டிஸ்இன்ஃபெக்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது லாண்ட்ரி. இந்த மாதிரி ஹை ரிஸ்க் செட்டிங்கில் இருக்கிற துணிமணிகள் அதை எப்படி நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். சப்போஸ் அது மேலே ஏதாவது ஒரு வாமிட்டோ இல்லை ஸ்டூல்ஸ் பாஸ் பண்ணினா அந்த மாதிரி என்ன பண்ணுறோம், ஹாஸ்பிட்டல்ஸில் மெயினாக என்ன பண்ண போகிறோம்னாக்க ஒரு ஷார்ப் ஆப்ஜெக்ட் வச்சு அந்த ட்ரைடு இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஹாட் வாட்டரில் டிட்டர்ஜென்ட் போட்டு ஊற வைக்கிறோம். அந்த ப்ராசஸில் வந்து லைக் பக்கெட்டில் தண்ணி எடுத்து ஊற்றாதீங்க, குச்சி வச்சு ரின்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா மேலே அடிச்சிடக்கூடாது. ஸ்ப்ளாஷஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இது பண்ணுறோம். இந்த மாதிரி இடத்துல 3.5 கிராம்
ப்ளீச்சிங் பவுடர் கூட 1 லிட்டர் வாட்டர் போட்டிங்கன்னா 0.5% கான்சன்ட்ரேஷன் கிடச்சிடுது. இந்த 0.5% கான்சன்ட்ரேஷன் இருக்கிறதுல ஒரு வால்யூமும் நார்மல் வாட்டர் 9 வால்யூம்ஸ் போட்டு ஆட் பண்ணுறப்போ 0.05% கான்சன்ட்ரேஷன் கிடச்சிது. இந்த 0.05% கான்சன்ட்ரேஷனில் இருக்கிற இந்த சொல்யூஷனில் 30 மினிட்ஸ் ஊற வைக்கணும். ஊற வச்சு அதுக்கப்புறம் அதை டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் அலசி சன்லைட்டில் 4 to 5 hours காய வச்சிங்கன்னா அந்த லாண்ட்ரியை வந்து நம்ம டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணிட்டோம். தேங்க்யூ. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி மற்ற இன்ஃபர்மேஷனுக்காக கைண்ட்லி சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல். ஹாவ் அ கிரேட் டே. பை.